திருச்செந்தூரில் திமுக சார்பில் நடைபெற்ற வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பேசிய எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் காங்கிரஸ் கட்சியினரை துரோகிகள் என கடுமையாக விமர்சித்தார். காங்கிரஸ்ல ஒரு 5 பேர் ஜெயிச்சான். எப்படி ஜெயிச்சான்? 5 பேர் ஜெயிச்சான். எத்தனை? 27 வேட்பாளர் நிறுத்தி 5 பேர் ஜெயிச்சான். இன்னைக்கு நம்ம அந்த நடிகனை பற்றி பேசுறத விட இந்த துரோகிகளாக சென்றிருக்கின்ற காங்கிரஸ்காரர்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டாமா? எங்க தலைவருக்கு அல்வா கொடுத்து கட்டி பிடிச்ச அதை மறந்துட்டியா? ஆனா துரோகி பயிர்களா காங்கிரஸ்காரர்களா ஜெயிச்சு 5 பேரும் உடனே அங்க ஓடி இருக்கல. உங்களை மாதிரி துரோகி நாட்டில் உண்டா? வரும் காலங்களில் தமிழகத்தில் எம்பிக்களை பெறலாம் என்று ராகுல் காந்தி நினைத்தால் அவர் முகத்தில் தமிழக மக்கள் கரியை பூசுவார்கள் என அனிதா ராதாகிருஷ்ணன் கூறினார். இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் நான் அடுத்த பிரதமராக வருவேன் என்று சொன்னால் எப்படி வருவார்? எப்படி வருவார்? தமிழ்நாட்டில் பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்துலாங்கிற கனவு காண்கின்ற வகையிலே ராகுல் காந்தி இருக்கின்றார் என்று சொன்னால், ராகுல் காந்தி அவர்களே, தமிழ்நாடு மக்கள் உங்கள் மூஞ்சிலே கருப்பை பூசுவார்களை தவிர எந்த ஒரு வெற்றியும் நீங்கள் பெற முடியாது. திமுகவினர் கடுமையாக உழைத்து காங்கிரஸ் வேட்பாளர்கள் 5 பேரையும் வெற்றி பெற வைத்ததாகவும், வென்ற பிறகு அவர்கள் தாவேக்காவுடன் இணைந்தது எவ்வளவு பெரிய துரோகம் என்றும் அவர் கூறினார். 5 பேர் ஓடி போய் சேர்றீங்கன்னா நீங்க தேர்தல் நிற்கும் போதே உங்களோட கூட்டணி வைக்கலன்னு சொல்ல வேண்டியதானே? காங்கிரஸ் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் KC வேணுகோபாலையும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி காங்கிரஸ் பொறுப்பாளரான கிரிஷ் சோடங்கரையும் அனிதா ராதாகிருஷ்ணன் ஒருமையில் கடுமையாக விமர்சித்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.